தினமொரு வசனம். ரோமர் 1வது அதிகாரம் வசனம் 24. இதன் நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்திலுள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். விளக்கம். மனிதன் தன்னுடைய இச்சைகளுக்கு எதிராக போர் செய்வது நல்லது அல்ல என்ற எண்ணமும், இச்சைகளை நிறைவேற்ற சில வழிகளை சுதந்திரமாக தேடிக்கொள்வதில் தவறில்லை என்ற கருத்தும் மேலை நாடுகளில் வளர்ந்தோங்கி வருகிறது. குறிப்பாக பாலியல் உணர்ச்சிகள் விஷயத்தில் மனிதனை அதிகமான கட்டுப்பாட்டுக்குள் வைப்பது தேவையற்றது என்ற எண்ணம் பேரளவில் எங்கும் பரவியுள்ளது. பசி, தாகம் போன்று பாலுணர்வும் ஒரு இயற்கையான உணர்ச்சிதான். எனவே அதனை மட்டும் அடக்கி ஒடுக்க அதிக பிரயத்தனம் எடுப்பது ஏன் என்ற கேள்வியும் பலரால் கேட்கப்படுகிறது. பாலியல் உணர்வுகள் என்பது பசி, தாகம் போன்று இயற்கையானதுதான். அது வெறுக்கப்படத்தக்கது அல்ல. ஆயினும் பசி, தாகம் போன்றவை வந்துவிட்டால் அவைகள் தவிர்க்க முடியாதவைகள். அவ்விதம் தவிர்க்க முற்பட்டால் உயிர் வாழ முடியாது. ஆனால் பாலியல் இச்சைகளை தவிர்க்க முடியும். அவைகளை தவிர்த்து விடுவதால் உயிர் போய்விடாது. அதுபோல பசியையும் தாகத்தையும் தீர்க்க முற்படுவதால் சரீரம் பலமடையும். ஆனால் இச்சைகளின் இழுவைகளுக்கெல்லாம் இசைந்து போனால் அது மனிதனின் மன ஆரோக்கியத்தையும் சரீர ஆரோக்கியத்தையும் அழித்துவிடும். பாலியல் இச்சைகள் இயற்கையானதுதான். ஆனால் அவைகளின் வேகங்களை அப்படியே அனுமதிப்பதால் வாழ்க்கையையே அதை அடித்து கொண்டு போக வாய்ப்பு உண்டு. அவைகளுக்கு எதிராக யுத்தம் செய்வது தவறு. ஆனால் குதிரை, நாய், ஆடு, மாடுகளை கயிறுகளால் கட்டி கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டியது அவசியமானது போல இச்சைகளை அதன் போக்கில் போக அனுமதிக்காமல் சில தகுதியான கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டியது அவசியம். ஓடிவரும் நதிக்கெதிராக தடை எழுப்புவது தவறு. ஆனால் அவைகளை ஒழுங்குபடுத்தி ஓட வைக்க போதிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது அவசியம். பாலுணர்வின் ஆசைகளையும் ஆர்வங்களையும் அழித்துவிட தேவன் சொல்லவில்லை. ஆனால் அவைகள் வாழ்க்கையை அழித்துவிடாதபடி கவனித்து தேவ பலத்துடன் போதிய கட்டுப்பாடுகளை ஏற்படுத்தவே தேவன் சொல்கிறார். பாலுணர்வின் வேகங்களுக்கு கட்டுப்பாடுகள் எதையும் விதிக்காமல் அவைகளுக்கு இசைந்து செல்கின்றவர்கள் அவைகளால் மேலும் மேலும் திருப்தி அடையாத ஒரு நிலையையே காண்கின்றார்கள். சாலமோன் 1000 பெண்களை திருமணம் செய்தான். ஆயினும் அவனுடைய மனம் திருப்தி அடைந்ததாக செய்திகள் இல்லை. இறுதியில் எல்லாம் மாயை என்ற புலம்பல் நேரிட்டது. பல பெண்களை திருமணம் செய்திருந்த போதிலும் பாவத்திற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலை ஏற்பட்ட போது தாவீது அதனை தாண்டி செல்ல இயலாமல் போனான். ஆம், பாலியல் இச்சைகள் தொடர்பான காரியங்களில் உரிய கட்டுப்பாடுகளும் இச்சையடக்க பழக்கங்களும் மிகவும் அவசியம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை நிறைவாக்கிக் கொள்ள உதவும் உம் கிருபைக்காக நன்றி. ஆமீன்.